நீதான் எனக்கு உதவணும். நான் சீக்கிரம் ருத்ரகிரி மலைக்கு போய் சேர நீதான் ஒரு வழியை காட்டணும். கடவுளே, ருத்ரகிரிக்கு போறதுக்கு எனக்கு வழியை காட்டிட்டேன். நீங்க எங்கம்மா போனீங்க? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். வாங்க உடனே போலாம். மா ஒரு நிமிஷமா. என்ன விஷயம்? போலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்ப்பா? நீங்க சொல்லாம போனதுக்கு அப்புறம் உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்தாங்கம்மா. அந்த பொண்ணு உங்களை மாதிரியே இருந்தாங்கம்மா. என் பொண்ணு வந்தாளா? என் பொண்ணு என்ன சொன்னா தம்பி? என்ன பத்தி ஏதாவது கேட்டாளா? கேட்டாங்கம்மா. நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியாதனால நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு என்ன தேடி வந்தும் அவளை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே. அந்த பசங்க மட்டும் என்ன கடத்தாம இருந்திருந்தா இந்நேரம் நான் என் பொண்ணை பார்த்து பேசியிருப்பேன். தம்பி, என் பொண்ணு வேற ஏதாவது சொன்னாளா? உத்தரகிரி மலைக்கு போறதா அவங்களுக்குள்ள பேசிட்டு கிளம்பிட்டாங்கம்மா. 20 வருஷமா நான் என் பொண்ணு பிரிஞ்சிருக்கேன். இப்போ ருத்ரகிரி மலைக்கு போய் தான் பார்க்கணுங்கிறது விதி போல. சரி வாங்க, நம்ம உடனே கிளம்பலாம். அண்ணி, என்ன அண்ணி? ருத்ரகிரி மலைக்கு அடிவாரத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க இருந்து காட்டு தேவி கோயிலுக்கு எப்படி போறதுன்னு வழி கேட்கணும். யார்கிட்ட கேக்குறது? சரி, நம்ம அந்த கடையில விசாரிக்கலாம், சொல்லுவாங்க. வாங்க. சரி. அண்ணா வாங்க, என்ன வேணும்? இந்த காட்டு தேவி கோயிலுக்கு எப்படி போறது? காட்டு தேவி கோயிலுக்கா? அதேமா கேக்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயமா போகணும், உங்களுக்கு வழி தெரிஞ்சா சொல்லுங்களேன். காட்டு தேவி கோயிலு ருத்ரகிரி மலை அடிவாரத்துல இருக்கிற மதிமயக்கி காட்டுக்குள்ள இருக்குமா. மதிமயக்கி காட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா திக்கு திசையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதனால அந்த காட்டுக்குள்ள நம்ம பாக்குற எல்லா திசையும் ஒரே மாதிரி தாமா இருக்கும். காட்டுக்குள்ள போனா வழி மறந்து போய் காட்டுக்குள்ள இருந்து வெளியில வர முடியாம சிக்கிக்கிற அபாயம் இருக்குமா. எங்க ஊர்க்காரங்களே 2-3 பேரு அந்த காட்டு தேவி கோயிலுக்கு போய் திரும்பி வர வழி தெரியாம அந்த காட்டுக்குள்ளே மாட்டி செத்து போயிருக்காங்கம்மா. அதனால சொல்றத கேளுங்கம்மா, நீங்க காட்டு தேவி கோயிலுக்கு போகாம திரும்பி போயிருங்கம்மா. இல்ல இல்ல, நான் போய் தான் ஆகணும். அங்க போக வழி சொல்லுங்களேன். வழி என்னம்மா சொல்றது? அடிவாரம் வரைக்கும் தான் எனக்கே வழி தெரியும். அண்ணா, எங்க கிட்ட கார் இருக்கு, அடிவாரம் வரைக்கும் எப்படி போகணும்னு சொல்லுங்க, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கு மேல கார் வண்டி எல்லாம் போகாதுப்பா, நடந்து தான் போகணும். இப்படியே தெக்கால காட்டுக்குள்ள போங்க. டிரைவர்ண்ணா, சொல்லுங்க தம்பி. நீங்க இந்த ஊர்ல ஏதாவது ரூம் எடுத்து தங்கிக்கோங்க. நானும் அண்ணியும் மூலிகை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம், சரியா? சரி தம்பி. இந்தாங்கண்ணா, இந்த செலவுக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நான் போயிட்டு வந்துட்டேன். நானும் அண்ணி இப்படியே காட்டு கோயிலுக்கு கிளம்புறோம். நீங்க வந்த வேலையை பாருங்க அண்ணி. அம்மா, கௌதம் நம்மள கழட்டி விட பாக்குறான், விட்டுறாத. என்ன தம்பி, எங்களை பாதியிலே கழட்டி விட்டு போறீங்க? யாரு பாதியில கழட்டி விடுறா? ருத்ரகிரி மலை அடிவாரம் வரைக்கும் தானே உண்ணா வர்றதா பேசியிருந்தோம், அதான் நானும் சொன்னேன். இல்ல கௌதம், நாங்களும் கூட காட்டு தேவி கோயிலுக்கு வருவோம். எதுக்கு? எதுக்குன்னா அது அம்மா சொல்வாங்க. ஐயோ, என்ன இவன் நம்மள கோத்து விட்டுட்டா? அது நாங்க பூமிகாவுக்கு பரிகாரம் பண்ண வந்த கோவில குட்டி தேவி கோயில் தான். காட்டு தேவி கோயில்? காட்டு தேவி கோவில் தான். நாங்களும் உங்க கூட காட்டு தேவி கோவிலுக்கு வரோமே. சரி, ஓகே. அப்போ நாங்க தனியா காட்டு தேவி கோயிலுக்கு போறோம், நீங்க 3 பேரும் தனியா காட்டு தேவி கோயிலுக்கு போங்க. அண்ணி, நீங்க வாங்க போலாம். ஐயோ ஸ்வேதா, எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போலாம்ல? எதுக்குங்க? கௌதம், இவங்க நம்ம கூட கோவில் வரைக்கும் தானே வரேன்னு சொல்றாங்க, வரட்டும் விடுங்களேன். இல்ல நீ, இது வேண்டாம். நான் சொல்றத கேளுங்களேன். கண்மணி அம்மா, பாட்டி, பூமிகா அம்மா காட்டு தேவி கோயிலுக்கு வரட்டும். ஒத்துக்கோங்க கௌதம். சரி அண்ணி, வாங்க போலாம். வாங்கம்மா.
கண்மணி காட்டு தேவி கோயில்ல வச்சு பூமிகாவுக்கு கௌதமுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரியா சொன்னமா. வாங்க வாங்க போலாம். வாங்க. ஸ்வேதா, நான் 13 வருஷமா எடுக்க காத்துக்கிட்டு இருந்த அந்த சர்ப்பதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்க நீ ருத்ரகிரி மலைக்கே வரியா? உன்னை விட மாட்டேன்டி. உனக்கு முன்னாடி அந்த சர்ப்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை நான் எடுத்து காட்டுறேன் பார். வாங்கடா. அம்மா, வர பௌர்ணமி திதிக்குள்ள அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைய நான் எடுத்தாகணும். அப்பதான் நான் நினைச்சபடி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பையும் ஆள முடியும். ஆனா சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைய நேர் வழியில போய் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஈசன் வடிவான அந்த மூலிகை என்ன மாதிரி துஷ்ட சக்தி கையில அவ்வளவு சுலபமா கிடைக்காது. அதுக்கு நாம நம்ம உயிருக்கு ஆபத்தான பல கட்டங்களை தாண்டி ஆகணும். உயிருக்கு ஆபத்தான கட்டங்களா? என்னம்மா சொல்றீங்க? பயப்பட வேண்டாம். சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை அடைய நான் குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன வழிமா அது? ஈசனோட இந்த ருத்ரகிரி காடு நிறைய மாய மூலிகைகளை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. அதுல ஒரு மூலிகை தான் பிரசன்னவர்தினி மூலிகை. ஈசன் கிட்ட வரம் வாங்கி இந்த காட்டுல பிறந்த மூலிகை அது. தேவர்களுக்கு இணையானது. அந்த மூலிகை மட்டும் நம்ம கையில கிடைச்சிட்டா அத வச்சு சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைய எடுக்கிறதுக்கான ஒவ்வொரு கட்டங்களையும் நாம சுலபமா ஆபத்து இல்லாம கடந்துட முடியும். பிரசன்னவர்த்தினி மூலிகையை நாம எப்படிமா எடுக்க போறோம்? நான் யட்சினிய நினைச்சு ஆன்மத்தவம் பண்ணா யட்சினி அந்த பிரசன்னவர்தினி மூலிகை மறைஞ்சிருக்கிற இடத்த எனக்கு அடையாளம் காட்டுவா. அதனால நான் இப்ப ஆன்மத்தவம் இருக்க போறேன். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க எச்சினி நினைச்சு ஆன்மா தாவா இருக்கிற காலத்துல அந்த ஸ்வேதா சர்ப்பதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்கிறதுக்கான கட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி போய் அந்த மூலிகையை எடுத்துட்டா என்னமா பண்றது? ஸ்வேதா சர்ப்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை தேடி போறதுக்கான எந்த கட்டத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு நான் விட மாட்டேன். ஓம் க்ரீம் காளி ருத்ரகாளி ருத்ரகாளி. சுவேதா மட்டும் இல்ல, அவ கூட வந்த அத்தனை பேரையும் திக்கு தசை தெரியாம அலைவிடு யட்சினி. இப்படி காத்துக்குது. இவ்வளவு மண்ணு பறக்குது. நான்
பிரசனவர்தினி மூலிகையை எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் தசை தெரியாம அலைங்க. சுவேதா, நான் சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு போட்டியா வந்து அந்த மூலிகையை எடுக்க வந்த உன்னை கொல்ல போற. டேய் வாங்கடா. ஐயோ, என்ன இப்படி கண்ணுல மண்ணா வந்து விழுது? ஐயோ, ஆமா பூமிகா, என்னால என் கண்ணை திறக்க முடியல. ஐயோ, கண்ணெல்லாம் மண்ணு விழுந்துருச்சு. அம்மா, பூமிகா, அம்மா. பூமிகா, அப்பா, ஒரு வழியா காத்தடிக்கிறது நின்னுடுச்சு. பூமிகா, மா, பாட்டி எங்க இருக்கீங்க? அனி, கௌதம், கண்மணிமா. ஐயோ, என்ன இது? யாரையுமே காணோம். கண்மணி, ஏய் கண்மணி. பூமிகா, பூமிகா, அனி, கண்மணி. ஐயோ, நான் எங்க வந்திருக்கிறேன்? கௌதம், கண்மணிமா, மா எங்க இருக்கீங்க? ஏய், அம்மா, இந்த இடத்துல யட்சினியை நினைச்சு நான் ஆன்ம தவம் இருக்க போறேன். நான் தவம் இருந்து பிரசனவர்தினி மூலிகை இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. சரிங்கம்மா. ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. பூமிகா, பூமிகா, ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. ஐயோ, அப்பா, முடியலையே. எங்க போயிருப்பாங்க? கண்மணி, கோகிலா, எல்லாரும் எங்கடி போனீங்க? ஐயோ, நானே என் பேரை சொல்லி கூப்பிடுறேனே. என்ன நடந்துச்சு? காத்தடிச்சது, மண்ணு மண்ணு மூஞ்சில பட்டுச்சு, கண்ணுல பட்டுச்சு. அப்புறம் இந்த காட்டுல தனியா நிக்கிறேனே நானு. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, யானை! ஐயோ, யானை! யானை!
ஐயோ இந்த காடு பார்க்கவே பயமா இருக்கே. ஐயோ கௌதம கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இந்த காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டோமே. இப்ப எப்படி இந்த காட்டை விட்டு வெளியே போறது? ஒண்ணுமே புரியலையே. அண்ணே அண்ணே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. பேசாம அன்னைக்கு போன் பண்ணுவோம். ஐயோ டவரே இல்லையே, இப்ப என்ன பண்றது? கௌதம், அண்ணே அண்ணே, கண்மணிமா, ஓம் யட்சினியாய நமः. ஓம் யட்சினியாய நமः. ஐயோ அப்போ மூச்சு இறக்குதே. யாராவது ஜில்லுன்னு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஷோ, என்னது இது? ஐயோ, இந்த மரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டேனா? என்னால முடியல, என்னால முடியல. ஐயோ ஐயோ, யானை வருது போல இருக்கே. யானை, ஐயோ யானை, யானை. கௌதம், கண்மணிமா, என்னது யாரையுமே பார்க்க முடியல. ஐயோ, ஐயோ முடியலையே. தண்ணி, தண்ணி. ஐயோ ஐயோ, மறுபடியும் இதே மரம் இருக்கிற இடமா? ஐயோ, யானையா? மறுபடியுமா? ஐயோ, ஓம் யட்சினியாய நமः. ஓம் யட்சினியாய நமः. என்ன இது? ரொம்ப நேரமா நான் ஒரே இடத்துல தான் நடந்துட்டு இருக்கேனா? சுத்தி சுத்தி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டு இருக்கேனா? இப்போ எப்படி வெளியில போறதுன்னு தெரியலையே. அம்மா, காட்டு தேவியே, என் புருஷன் உயிரை காப்பாத்த வந்த இடத்துல எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? நான் இன்னும் 3 நாளுக்குள்ள மூலிகையை கண்டுபிடிச்சு ஊருக்கு கொண்டு போனாதான் தாயே என் புருஷன் உயிரை காப்பாத்த முடியும். எனக்கு உதவி செய் தாயே. தொலைஞ்சு போன எங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைத்தாயே. எனக்கு சரியான வழியை காட்டு தாயே.
நான் போக வேண்டிய சரியான பாதையா தாயே? எனக்கு வழி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி தாயே. கண்ணுல மண்ணு வந்து விழுந்து கண்ணீர் சுத்தமா தெரிய மாட்டேங்குதே.